ஹாய்ப்பா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் பார்த்து இந்த அளவுக்கு வளர்ந்து பொறாமப்படுற அளவுக்கு ஓரளவுக்கு போயிருக்கு. சரியா? இந்த வாய்ஸ் அவுட் எதுக்காக அப்படின்னா, நான் மதியம் ஒரு லைவ் போட்டேன். சரியா? அந்த லைவில் ஒரு புது ஐடியா வந்திருந்தாங்க. சரியா? அப்போ அலெக்சன்னாங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட சேனலை நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, பண்ணட்டாலும் சரி. சரியா? யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது. நான் லைவ் போட்டிருந்தேன். லைவில் வந்து பேசினாங்க. சரி, அது உங்களோட விருப்பம்னா நீங்கள் பிளாக் பண்ணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் அந்த ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடி வந்திருந்தது இன்றைக்கி. அவங்க ஒரு இதாக பேசுனாங்க, இவங்களும் ஒரு இதாக பேசுனாங்க. சரியா? நான் எந்த இதுவும் சொல்லலை, நான் யாரையும் குறை சொல்லலை. அப்படி பேசும்போது இப்போ வந்து அலெக்ஸுங்கிற அண்ணா வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ். சரியா? இன்ஸ்டாகிராம்லேயும் நீலாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உன் சேனலை பிளாக் பண்ணிடுவேன், ஹேக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ். அதை நான் ஆடியோலையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டேன். அதையும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. சரியா? அலெக்ஸண்ணா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். சரியா? நான் படிக்காத ஒரு 5ஆம் கிளாஸ் தான். சரியா? 5ஆம் கிளாஸ்க்கே இவ்வளோ இருந்து சோசியல் மீடியாவில் இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் பண்ணி பாருங்கண்ணா. சரியா? அதுக்கு மேலே எனக்கும் பண்ண தெரியும். சரியா? எங்கே போகணும், யாரை பார்க்கணும், எல்லாதும் எனக்கு தெரியும். அப்படி இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவில் இருக்க மாட்டேன். சரியா? எனக்கும் எல்லாம் தெரியும். சரியா? ஒழுங்கான கமாண்டை போடுங்க. சரியா? தேவையில்லாத வார்த்தைகள் விடாதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலேயோ வந்து நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னா நான் பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை போட்டு ரதி ஃபோன் பண்ணுங்கள். இது எத்தனை பேரும் எல்லோரும் கேட்பாங்க. சரியா? இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை போட்டு ரதி ஃபோன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளைவே நான் கொடுக்கல. சரியா? நான் இன்ஸ்டாகிராமில் யாருக்கும் ஃபாலோஸ் கொடுக்கல. அதில் நீங்களும் ஒரு ஆள். சரியா? அதில் நான் ஃபாலோஸ் கொடுக்கலன்னொன்னே நீங்களாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு கேட்கிங்க. உங்களுக்கு ஃபாலோஸ் கொடுத்து நான் நம்பர் கொடுத்தா நல்லாவா? சரியா? நான் உங்களுக்கு ஃபாலோஸ் கொடுக்கல, உங்களுக்கு நம்பர் கொடுக்கல, யாருக்குமே நான் நம்பர் கொடுக்க மாட்டேன். சரியா? அப்படிங்கிறது நான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட பேசி நான் நல்ல பேர் வாங்கணும்னு தேவையே கிடையாது. அலெக்ஸண்ணா, ஒழுங்கான கமெண்ட் போடுங்க. நீங்கள் இன்றைக்கி கமெண்டை போட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் போட்ட மெசேஜ் ஃபுல்லாக நான் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. சரியா? ஒழுங்காக கமெண்ட் போடுங்க. யாரையும் தப்பாக பேசாதீங்க. பார்த்துக்கோங்க.